எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, மீண்டும் சர்க்கரை நோய் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஏராளமான பல நோயாளிகள் இருந்தாலும், நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னது போல இதுக்கு பிரதான காரணம் என்னன்னா சர்க்கரை நோய் தான். தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் ஒரு 200 வீடியோவாவது நான் போட்டிருப்பேன். பட் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் வியூஸ்கள் கம்மியாக தான் இருக்கு, பார்க்குறவங்களுடைய அளவு கம்மியாக இருக்கு. ஒன்றும் இல்லை, கடந்த வீடியோக்களில் ஒரு 2 பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் என்ன புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வீடியோவில் என்ன சொன்னேன்னா, என்ன புகழ்றதெல்லாம் விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க, அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. நீங்கள் குணமாகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவுகள் எல்லாம் போடுறேன். பட் நீங்கள் குணமாகிற அந்த விவரத்தை மட்டும் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டேட்டாவை எனக்கு கொடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் தீர்வு சொல்கிறேன், நீங்கள் குணமாகிற வழியை பாருங்கன்னு சொன்னேன். அதிலிருந்து கடந்த 2-3 பதிவுகளில் அவங்க கமெண்ட்ஸ் போடுறதே நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தொட்டான் சுணுங்கி மனப்பான்மை இருந்தது அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி உருப்படியாகும்? என்ன இதில் இருக்கு? எளிமையான, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், சர்க்கரைங்கிறது எளிமையாக ஒரே நாளில் குணமாகக்கூடிய நோய் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். பல குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். கடந்த வீடியோக்குள்ள நான் அதனுடைய ரிப்போர்ட்ஸையும் காமிச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தும் திரும்ப 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 அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை குணமாக்கக்கூடிய அந்த நடைமுறையை செயல்படுத்த முடியாது. என்ன புகழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு போட்டேன். வந்த 1-2 கமெண்ட்ஸும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் அவங்க நீங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 சப்ஸ்கிரைபரும் இறங்கிடுச்சு. இது என்ன உருப்படியான வேலைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்லை. என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் ஒருத்தர், அவர் எனக்கு தெரிந்தவர் தான், நன்கு அறிமுகமானவர் தான். பட் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு, அதாவது கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டங்களில் நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தேன். அந்த நோட்டீஸை அவர் இத்தனை வருஷமா பத்திரப்படுத்தி வச்சிருந்தாரு. இப்ப கடந்த ஒரு 15 நாட்கள் முன்னால என்ன சந்திச்சாரு. வயது அவருக்கு இப்ப 72. அப்போ வந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 66 இருந்திருக்கலாம். இப்ப 72. காலம் கடந்துதான் என்கிட்ட வந்திருக்காரு. வந்த உடனே அவர் சொன்ன முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இன்சுலின் கொண்டு போய் கூட எனக்கு சர்க்கரை குறையல சார், 300-400 இருக்கு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண் பார்வை குறைஞ்சிருச்சு. நான் போனேன், ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புற வளர்ந்துருக்கு, அதை எடுக்கணும், நீங்க சுகர் குறைச்சிட்டு வந்துருங்க சார், எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அவங்களும் இன்சுலின் போட்டு பாக்குறாங்க. பட் சர்க்கரை குறையல சார், இதுக்கு எனக்கு வழியே தெரியல, உங்க நோட்டீஸ் பழைய நோட்டீஸ் நான் பீரோவில் வச்சிருந்தேங்கிறாரு. ரொம்ப பெருத்த ஏமாற்றமா இருக்கு. என்ன மனித மனம் இதுன்னு எனக்கு புரியல. பீரோவில் வச்சிருந்தேன் சார், நான் அதை எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை நான் சந்திக்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் உள்ளே அனுமதிக்கல. நான் உள்ளே அனுமதிக்காத வெளியிலேயே நின்று என்ன விஷயம் பூரா விவரம்லாம் கேட்டுட்டு, இல்லை சார் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் மருத்துவரை பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஒரு வகையில் அவருக்கு ஏமாற்றம். நான் உங்களை நம்பி தான் வந்தேன், நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க. நான் ட்ரீட்மெண்ட் மருத்துவமே நான் பண்ணுறது இல்லையா, அப்புறம் நான் என்னத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? நான் சொல்லக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை இல்லை. ஏகப்பட்ட எடை குறைஞ்சிட்டாரு, வெறும் எலும்பும் தோலுமா இருக்காரு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி பட்டை அவரைக்காய் சாப்பிட்றேன், பட்டாணி சாப்பிட்றேன், என்னென்னமோ சொல்றாரு ஒழிய சாப்பாடு சாப்பிட்றேன், இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேங்கிற வார்த்தையை அவருடைய வாயிலிருந்து வரல. மாத்திரையும் மருந்துகளையுமே நம்பி வாழ்நாளை வீணாக்கி கடைசியா கட்டத்தில் வர்றதுல என்கிட்ட என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப நீங்க எங்க போனாலும், எந்த அரசாங்கத்துல ஏதாவது ஒரு மனு வாங்குற மாதிரி இருந்தாலும், இல்ல பணமே நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆதார் கார்டு கேட்கற மாதிரி, இப்ப மருத்துவம் நீங்க எந்த தலைவலியோ அல்லது கண்ணுல ஏதாவது ஒரு தொந்தரவோ அல்லது வயிற்று வலியோ எதுக்கு போனாலும் அவங்க முதல் கேட்கிற கேள்வி என்னன்னா, 50 வயதுக்கு மேல இருந்தால் சர்க்கரை இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப சர்க்கரை இருக்குது அப்படின்னு டெஸ்ட்ல வந்துட்டதுன்னா அவங்க செய்யறக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நீங்க போய் சர்க்கரையை குறைச்சிட்டு வாங்க, ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு நாள் சர்க்கரை இருக்கும் சார், 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி உணவுல கொஞ்சம் மாற்றம் பண்ணி பார்த்துட்டாவே சர்க்கரை குறைஞ்சிரும். அந்த சின்ன அறிவு கூட மக்கள் ஏத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. ரொம்ப சங்கடமா இருக்கு. பட் நான் இதெல்லாம் வேணாம் தான் முடிவு பண்ணேன். இப்ப அவர் வந்தவுடனே சரி இப்போ போடலாம், மறுபடியும் பார்க்கட்டும் ஜனங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை எப்படியாவது ஆவணப்படுத்தணுங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
எளிமையாக குணமாகக்கூடிய சர்க்கரை நோய் ஒரே நாள்ல 500-600 வரும். இந்த விஷயத்துல தான் ஏமாந்துடுறாங்க. ஒரே நாள்ல 500-600 கூட வரும் சார். அது ஏறும் இறங்கும், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறும், வினாடிக்கு வினாடி சர்க்கரை ஏறும், சர்க்கரை குறையும். அதனுடைய இது செயல்பாடே அதே தான். இவங்க அந்த ஏறும்போது போய் டெஸ்ட் பண்ணும்போது 300 இருக்கும் சார். டாக்டர் உடனே மாத்திரை தான் முதல்ல கொடுப்பாங்க. அவங்க இன்சுலின் தர மாட்டாங்க. மாத்திரை கொடுத்த உடனே என்ன ஆயிடும்னா இல்லாத நோய் உட்கார்ந்துடும். சர்க்கரையே இல்லாதவங்க சர்க்கரை நோய்க்கு உள்ளார கொண்டு வரக்கூடிய, அது போய் ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல அட்மிஷன் போடுற மாதிரி அவங்க சர்க்கரை நோய் அந்த வட்டத்துக்குள்ளார பேஷண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு அட்டையை போட்டுருவாங்க. இந்த மாத்திரைகள் உள்ள போகும்போது தான் நோயினுடைய தீவிரம் அதிகமாகுது. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இன்னமும் ஆஸ்பத்திரி மாத்திரையே நம்பி போகக்கூடிய நோயாளிகள் கோடிக்கணக்கில் இருக்காங்க. நான் என்னுடைய பணியை நான் செஞ்சுட்டு வரேன். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. இப்ப மறுபடியும் நான் என்ன செய்ய வரேன்னா, புதிதாக வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன செய்யணுங்கிறத மறுபடியும் ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அது எவ்வளவு சர்க்கரை எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த உணவுல சரியாகுமா அந்த உணவுல சரியாகுமாங்கிறதுலாம் இல்லை. அது நிதானமா தான் வரும். இப்போ உங்களுக்கு கட்டுப்பாட்டிலேயே ஒரு 100-120 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை அளவு ஏறாது. ஒரு விருந்துக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா கூட ஏறாது. முதல் நிலையில அது உள்ள போனோம்னா அந்த உணவுக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இது என்ன புது உணவு வந்திருக்கு, ஸ்வீட்டு இனிப்புங்கிற ஒரு உணவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல் நிலையில அதை ரிஜெக்ட் பண்ணும். உங்களுக்கு நாக்குல சுவை தெரியும், ஆனா உடல் அதை ஏத்துக்காது, அதை ரிஜெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா சர்க்கரை 120 இருக்கிறது ஒரு 130 தான் காண்பிக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ல பெரிய அளவுல வராது. ஆனால் ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நீங்க ஸ்வீட் எடுக்கும்போது அது பேங்க் பேலன்ஸ் மாதிரி உள்ள அதிகரிச்சுட்டே போகும். அந்த HbA1c ஒரு 30% ஜாஸ்தி ஆகும் போதுதான் உங்களுக்கு இதுல ஜாஸ்தி தெரியும். அப்படியே ஒரு 1% ஜாஸ்தியா வரும். அப்பதான் 7ல இருந்து 8க்கு வரும், 8ல இருந்து 9க்கு வரும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் சர்க்கரை இந்த மாதிரி சிரமத்தை கொடுக்குமான்னு. ஒரே ஒரு சாக்லேட் HbA1cங்கிற டெஸ்ட் என்னன்னா, ஒரே ஒரு சாக்லேட், அந்த ஒரு சாக்லேட்லயே உடல் ஏத்துக்க முடியாத அளவுக்குலாம் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது தான் சர்க்கரையினுடைய தீவிரம் அதிகமாயிடுது. அப்போ உங்களால குணப்படுத்தவே முடியாது, வாழவே முடியாது. அதனால இப்ப நான் முதல் நிலையில் நான் உங்களுக்கு என்ன இப்ப இந்த பதிவுல இருந்து நான் உங்களுக்கு என்ன ஒரு தகவல் கொடுக்க போறேன் அப்படின்னா, இது இது எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காத தகவல். இது நான் இப்ப சொல்லிடுறேன். முதல் நிலையில நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க முதல் வரவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கையில வச்சுக்காங்க. முதல் நிலையில் நீங்க என்ன செய்யணும்னா தண்ணீர் அருந்தணும். அதுதான் மெயின் சிகிச்சை. அதுதான் தண்ணீர் குடிக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிச்சிங்கன்னாவே உணவு கொஞ்சம் டைலூட் ஆகும். கெட்டியா இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை கொஞ்சம் டைலூட் ஆகி ரத்தத்துல கலக்கும் போது உங்களுக்கு அந்த தண்ணி குடிக்க என்ன ஆகும்னா ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்காம கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கோம். ஒரு 15 நாள் இந்த சிகிச்சையை மட்டும் நீங்க செய்யுங்க. ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இது டிப்ஸ் மாதிரி தான். ஒரு எத்தனை டிப்ஸ் வரும்னெல்லாம் நான் சொல்ல முடியாது. செஞ்சுட்டே வாங்க, அதனுடைய ரிசல்ட் பரிபூர்ணமா உங்களுக்கு தெரியும். நாளடைவில் சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம். ஒரே நாள்ல வெளிவர ரகசியங்களும் நான் சொல்லுவேன். நீங்க தொடர்ச்சியா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணினவங்க கூட பாக்குறது இல்ல. ஒரு 600 பேத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட என்னுடைய வீடியோவை பாக்குறது இல்ல. நீங்க உங்க ஆதரவு இருந்தாதான் நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு போட முடியும். இன்னமும் சொல்றேன், மறுபடியும் இந்த பதிவுல கூட நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர்னா தான் நான் பெருமையெல்லாம் சொல்லல, கர்வமாகவும் சொல்லல, அடிச்சு சொல்றேன். யார் வேணாலும் என்கிட்ட வாங்க, செக் பண்ணிக்கலாம். நான் இருக்கக்கூடிய இடம் பொன்னவாப்பேட்டை, சேலம் தான். சேலம் பொன்னவாப்பேட்டை தில்லைநகர் 2nd கிராஸ்ல இருக்கேன். நான் என்னுடைய நம்பர் கீழே இருக்கும், நீங்க பார்த்துட்டு வரலாம். என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். முதல் நிலையில் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா தண்ணீர் சிகிச்சை தான். அது என்னென்ன செய்யுங்கிறத அடுத்த பதிவுல செய்யறேன். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 100% இந்த சர்க்கரை நோய் தான் எல்லா நோய்களுக்கும் கதவா இருக்கு. இதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நோயின்றின்னு சொல்ல முடியாது. நோயின் தாக்கமின்றி மரணமடையும் வரை வாழலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.
பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க சார். மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல நிகழ்வோட உங்க கூட நான் சந்திக்கிறேன். வணக்கம்.